Dear students, this video gives you part 2 of 10th standard unit 5 prose tech bloomers. ஸோ பார்ட் 1ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அலிஷாவுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுச்சு, எப்படிலாம் வந்து அவங்களோட லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். So there are many different types of technology that can help a young disabled person become independent. So ஒரு disabled person, ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தனித்துவமா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நிறைய வகைகள்ல வந்து உதவி செய்யுது. For example, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல எந்திரிச்சு போறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு மூமெண்ட்ல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியுமா, அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அவங்களுடைய ஐ கேஸ்னா அந்த இதை வந்து உத்து பார்க்கறது. ஸோ அந்த கண் மூமெண்ட்னாலே அவங்கள வந்து என்ன பண்ண முடியுமா, கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. So அதுக்கு என்ன மீனிங்னா அவங்க வந்து அவங்க ஐல இருக்கிற அந்த புப்பில் மூலமா அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒரு பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு அவங்க போக முடியும். ஸோ இதுக்கு வந்து ஏதாவது எந்த ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எது மட்டும் பண்ணா போதும், அவங்களுடைய ஐ மூவ்மெண்ட்டை வச்சே அவங்க வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. So Kim அப்படின்ற ஒரே ஒரு பர்சன் என்ன பண்ணாங்க, எங்களுக்காக அந்த ஸ்கூல்ல நாங்க இருந்த அந்த 42 டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் 42 அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியை டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. சி இஸ் அமேசிங். அவங்க உண்மையிலே வியக்கத்தக்கவங்க. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியாது, அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருப்போம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம், லூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு மீ. இதுதான் வந்து உலகத்தை வந்து எனக்கு பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா டேவிட். So 21-year-old Davis says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. So இப்போ வந்து அலிஷா அவங்களோட இதை பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் யாருன்னா டேவிட் அப்படின்ற ஒரு டிசேபிள் பர்சன். ஸோ இந்த டேவிட் வந்து 21 இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து 21 இயர்ஸாக இருக்குது. ஸோ டெக்னாலஜி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து எதுக்கு எனேபிள் பண்ணுச்சு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அண்ட் பி இண்டிபெண்ட், நான் வந்து தனித்து இயங்குறதுக்கும் எனக்கு எதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க, டெக்னாலஜி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். இந்த டெக்னாலஜி தான் எனக்கு வந்து எதை கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க, சுதந்திரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. For verbal communication, David uses a liberator communication device which he controls with his eye movements. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or a Mac by sending commands through the liberator. So verbal communication, அதாவது பேசுறதுக்கு verbal communicationக்கு டேவிட் வந்து என்ன யூஸ் பண்ணாருன்னா லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணாரு. ஸோ இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ்னா என்னன்னா, நம்மளுடைய ஐ கேஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஐ மூவ்மெண்ட்டை வச்சு அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த சிஸ்டமை வந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ விச் ஹி கண்ட்ரோல்ஸ் வித் ஹிஸ் ஐ மூவ்மெண்ட். ஸோ அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஐ மூவ்மெண்ட்னால அந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இட் ஹாஸ் அ ப்ளூடூத் அடாப்டர். ஸோ இதுல வந்து என்ன இருக்குமா, ஒரு ப்ளூடூத் அடாப்டர் இருக்கு. ஸோ இந்த ப்ளூடூத் அடாப்டர் மூலமா அவர் என்ன பண்றாருன்னா பிசி கண்ட்ரோல் பண்றாரு, மேக் கண்ட்ரோல் பண்றாங்க. எதன் மூலமான கமாண்டை கொடுக்கறது மூலமாக, அந்த லிபரேட்டர் மூலமா அவர் வந்து கமாண்ட் கொடுத்தாருன்னா அதன் மூலமாக வந்து அது வந்து ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் when I learned to use it. It took me a couple of weeks. ஸோ இது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு. எப்படின்னா இந்த நான் வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சா, couple of weeks, ஒரு 2 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். ஒரு மக்களோட நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா எனக்கு இந்த டிவைஸ் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. He has an Act 4 controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. So இவருடைய அந்த
சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற அந்த ஹெட்ரெஸ்ட்டில் வந்து அந்த ஹெட்ரெஸ்ட்னா அந்த தலைக்கு பக்கத்தில் தலை வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹெட்ரெஸ்ட். ஸோ அங்கே வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒரு Act 4 கண்ட்ரோலர் இருந்துச்சு. அது வந்து அவருடைய பெட்ரூமில் இருந்துச்சு, விச் மீன்ஸ் ஹி கேன் கண்ட்ரோல். ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியும்னா அந்த Act 4 கண்ட்ரோலர் மூலமாக அவரால் என்ன பண்ண முடியுமா, அவரோட டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ் இது எல்லாத்தையுமே அவரால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. David was born with rheumatoid cerebral palsy and attends a specialist school and college. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC, augmentative and alternative communication and technology ever since. So David வந்து பிறக்கும் போதே அவருக்கு என்ன ஒரு டிசீஸ், அதாவது என்ன ஒரு டிசேபிள் இருந்ததுன்னா rheumatoid cerebral palsy, தீவிர மூளை முடக்குவாதம் அப்படின்ற ஒரு டிசீஸ் இருந்துச்சு. ஸோ அவர் வந்து அதனால வந்து அந்த பால்சி இருந்ததுனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் படிக்கிறாரு. ஸோ ஹி ஹாஸ் பின் யூஸிங் அ ஹைடெக் கம்யூனிகேஷன் அண்ட் சின்ஸ் ஹி வாஸ் 8 years old. 8 வயசாக இருக்கும் போதே அவர் வந்து எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எந்த மாதிரியான டெக்னாலஜினா AAC அப்படின்றது. ஸோ அந்த டெக்னாலஜி எவர் சின்ஸ் இப்போவும் அவரால் என்ன பண்ண முடியல, டெக்னாலஜி இல்லாமல் அவரால் இருக்க முடியல. ஸோ வித்தவுட் டெக்னாலஜி அவரால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் வந்து 8 வயசுல இருந்து எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டெக்னாலஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ டெக்னாலஜியோட ஹெல்ப் மூலமா தான் அவரால் எல்லா விஷயமுமே பண்ண முடிஞ்சு. ஸோ இன்னமும் அவர் வந்து டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system which took lots of navigation and required a lot of effort combined with switching. So first David வந்து இந்த AAC டிவைஸை யூஸ் பண்ணும்போது அவர் வந்து அந்த ஹெட் சுவிட்ச் இருக்கு, அந்த ஹெட் சுவிட்ச் வந்து எதுக்காகனா அந்த AAC டிவைஸ் வந்து ரன்னிங் பேஜ் அதை யூஸ் பண்றது மூலமாக தான் ஒரு பேஜ்ல இருந்து அடுத்த பேஜுக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த AAC டிவைஸ்ல இருந்துச்சு. ஸோ இது வந்து எதுக்காகனா a lot of effort combined with switching required. அதாவது என்ன எதுக்காகனா இந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட், அந்த ஸ்விட்சிங் எஃபெக்ட் வந்து நிறைய போட்டால் தான் அவரால் வந்து அதை யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. He now uses an ECO2 with ECO point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. So என்ன பண்றாருன்னா இப்போ வந்து அவர் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா ECO2 with ECO point, ECO பாயிண்டோட சேர்த்து ECO2 அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து எங்க இருக்குதுன்னா அவரோட ஃபுட்ல கால் வைக்கிற இடத்துல அந்த ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்குது. ஸோ அங்க இருக்கிற அந்த சுவிட்ச் அவர் ஐகேஸ் மூலமா பண்ணி அவருக்கு எந்த ஐகான் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. He has a smaller communication aid. ஸோ இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன அளவில் தான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் எய்டு இருந்துச்சு. இட் ஹாஸ் பின் மவுண்டட் ஆன் ஹிஸ் வாக்கர். அதுவுமே எங்கே இருந்துச்சு, அவருடைய வாக்கர் மீன்ஸ் அந்த சேர் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் வாக்கர்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எசென்சியல் தட் மச் ஆஃப் ஹிஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஸ்பென்ட் இன் த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். ஸோ இவருடைய லெஷர் டைம்ல இவர் என்ன பண்ணுறாருன்னா பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் கலை இதில் வந்து நிறைய வந்து அவருடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. David is also a keen sportsman, regularly playing football, bokia, hockey and baseball. So David வந்து எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறாருன்னா ஒரு தீவிர விளையாட்டு மேன், அதாவது அவருக்கு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் கேம்ஸ் எல்லாம் வந்து வாட்ச் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ரெகுலராக வந்து அவர் எதெல்லாம் விளையாடுவார்னா ஃபுட்பாலு, பொக்கியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால் இதெல்லாமே விளையாடுறாரு. ஹீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடர். இவர் வந்து எப்படிப்பட்டவரா, ஒரு விளையாட்டு லீடர், ஒரு தலைவர். அண்ட் யூசஸ் ஹிஸ் ECO linked to an interactive whiteboard to teach PE lessons. இவருடைய அந்த ECO2 லிங்க் இருக்கு இல்லையா, அது என்ன பண்றாருன்னா ஒரு ஒயிட் போர்டோட இன்டராக்ட் பண்ணி எதை டீச் பண்றாரு, PE lessons. PE lessons மீன் பிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸ். அதை வந்து அவர் என்ன பண்றாரு, டீச் பண்றாரு. David has 144 icons on the screen that he uses with ECO point eye gaze. So Davidல வந்து எவ்வளோ இருந்துச்சா 144 icons இருந்துச்சு. அது வந்து அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஐ கேஸ்னால அந்த ECO பாயிண்ட்ல யூஸ் பண்றாரு. When David first tried this access method, his response was, I like it. It makes me faster. When can I have one? So first வந்து டேவிட் வந்து இந்த கிட்ட வந்து ட்ரை பண்ணும்போது, அதாவது இந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை வந்து அவர் ட்ரை பண்ணும்போது அவருடைய ரெஸ்பான்ஸ் வந்து என்னவா இருந்துச்சுன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், இது என்ன வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்ய வைக்குது. வென் கேன் ஐ ஹாவ் ஒன், எப்போ எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். நவ் டேவிட் யூசஸ் ஹிஸ் ECO2 and ECO point to access the curriculum, study for his GCSE,
order food and communicate while he is in restaurant and argue with his brother. So இப்போ வந்து டேவிட் வந்து எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம், ECO2 and ECO பாயிண்ட். அவர் எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சிலபஸ் கரிக்குலம், அவருடைய சிலபஸ் அண்ட் GCSE படிக்கிறதுக்காக, அதே மாதிரி அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அங்கே போய் வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அவர் பிரதர் கூட சண்டை போகிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அவர் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு, அந்த ECO2-வை வந்து ECO பாயிண்ட் மூலமாக அக்சஸ் பண்ணி இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாரு. யூ நேம் இட், டேவிட் கேன் கம்யூனிகேட் இட். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருனால இப்போ கம்யூனிகேட் பண்ண முடியுது, டேவிட்னால. ஸோ எதனுடைய ஹெல்ப் மூலமாக, அந்த லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் மூலமாக. இப்போ அவர் எதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ECO2. David will now use his ECO2 to speak in complete sentence with correct syntax. So இப்போ டேவிட்னால என்ன பண்ண முடியுது, அந்த ECO2 மூலமா அந்த ECO2 அதை வந்து யூஸ் பண்ணி அவர்னால வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ், நல்ல ஒரு சிறந்த சென்டென்ஸ் வாக்கியம் உருவாக்கி அவர் நல்ல ஒரு கரெக்ட் சின்டாக்ஸ்ல அவர்னால பேச முடியுது. It has increased the number of words he uses meaningfully and comment socially using the languages of his speech, thereby becoming a confident and competent communicator. ஸோ இப்போ வந்து அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ அவர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னா மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து இப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு காம்படன்ட் கம்யூனிகேட்டராகவும் உருவாயிருக்கிறாரு. David has recently been working on idioms with his SLT, his latest being Mom has got a lot on her plate. ஸோ idioms நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான idioms-உம் இவர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த SLT லாங்குவேஜ் மூலமாக. ஸோ அது என்னென்னா அவரோட இது லேட்டஸ்ட் இது என்னன்னு பார்த்தோன்னா, மம் ஹேஸ் got a lot on her plate, அம்மாவோட தட்டில் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு. David is also an advocate to other students who use AC and shows them how easy it is to communicate using the AC method. ஸோ டேவிட் வந்து இப்போ எப்படி இருக்கிறாருன்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த AAC டிவைஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டராக இருக்காரு, அவங்களுக்கு அதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த AC மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றதையுமே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் சொல்லித்தர்றாரு. He controls his PlayStation with a bespoke switch system, drives his electric wheelchair with head switches and uses the ECO point eye gaze system to communicate, access the computer, to check on how the Celsa football team is doing and send and receive text messages. When he is at home, he also plays MP3 on his ECO2 from morning till night. So in the ECO2 யூஸ் பண்ணி இவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, அவரோட அந்த ஹெட் வீல் சேர் இருக்கும் இல்லையா, அதில் தான் வந்து அந்த ஹெட் ஸ்விட்சில் அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவரோட ஐகேஸ் மூவ்மெண்ட் மூலமாக அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரு, மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாரு. அதே மாதிரி செல்சா டீம் வந்து எப்படி வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுறாரு. அதே மாதிரி மெசேஜஸை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் அவர் எதை யூஸ் பண்ணுறாரு, இந்த ECO2 கண்ட்ரோல் பாயிண்ட்டை வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, MP3 நைட் அவருடைய வீட்டில் வந்து MP3 சிஸ்டம் ப்ளே பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the remix drama group. ஸோ டேவிட்டை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக பிரசிலில் நடக்கிற அந்த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ரீமிக்ஸ் ட்ராமா குரூப்பில் இவரும் ஒரு மெம்பராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family, you can talk to and even see relatives who live far away. ஸோ நான் கெஸ் பண்ணுறேன் என்னென்னா, டெக்னாலஜி வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாற்றிருக்கு. ஏன்னா இது மேபி இட் மீன்ஸ் யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் அவங்களோட நீங்கள் காண்டாக்டில் இருக்கிற மாதிரி, அண்டு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்கள வந்து அவங்க கூட நீங்கள் பேசவோ இல்லை அவங்கள பார்க்கவோ முடிகிற அளவுக்கு எது உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெல், Kim has shown me that technology can do even more for young disabled people like me. ஸோ கிம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டெக்னாலஜி வந்து எப்படி என்ன மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து
எந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேட் அண்ட் கண்ட்ரோல் ஆர் என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து எங்களுக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு, கம்யூனிகேட் வித் ஃப்ரெண்ட், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும், ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறதுக்கும் அண்ட் எங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ஹெல்ப் அஸ் ஸ்டடி, கெட் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க். அதுவும் இல்லாமல் நாங்கள் படிக்கிறதுக்கும் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதிகள் பெறுறதுக்கும் அண்ட் எங்களுடைய சந்தர்ப்பங்கள் தேடி நாங்கள் அந்த இதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு இந்த டெக்னாலஜி உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இட் கேன் மேக் அஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்ட். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி வந்து எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் நம்பிக்கை உருவாக்கி இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு இண்டிபெண்டா தனித்து நாங்கள் செயல்படுறதுக்கும் இந்த டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. World renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. ஸோ உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்றவங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அவங்களுடைய ஐகேஸ் மூமெண்ட்டை வச்சு தான் வந்து நிறைய ஒரு சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து இந்த ஒரு இம்பேர்மெண்ட், அந்த டிசேபிள்டு பீப்புள் வந்து அதாவது நம்ம உடம்புல வந்து ஒரு குறைபாடு இருந்தாலும் அவங்க எப்படி இந்த சொசைட்டில வந்து நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் டேலண்டட் பர்சன் யாருன்னா அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். So we can now look forward to a more inclusive way of learning instead of the cloistered existence that most differently abled learners had to face in the past. So எப்படி இப்ப இருக்கிற இந்த டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து இந்த டிசேபிள்டு பீப்புளும் என்ன பண்ண முடியுது, நார்மல் பர்சன்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுது. Newer technology allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. அதான் நான் சொன்னதுதான் என்னன்னா நார்மல் பர்சன்ஸோட சேர்ந்து அந்த டிசேபிள்டு பர்சன்ஸும் கொலாபரேட்டர் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் indeed the new era of learning, truly learning for all. இதுதான் வந்து ஒரு சிறந்த இரவா இருக்குது, ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். உண்மையிலே எல்லாரும் கத்துக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.